ஜெய் ஸ்ரீராம். நம்மளோட மத்திய பிரதேஷ் யாத்திரையில முதல் நாள் ஓம்காரேஸ்வர மனம் குளிர தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இரண்டாவது நாள் உஜ்ஜைன் மாநகரத்துக்கு போயாச்சு. உஜ்ஜைன்னு சொல்லும் போதே உடம்பு முழுக்க அத்தனை ஒரு வைப்ரேஷன், அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி. உஜ்ஜைன்ல சிந்தாமணி விநாயகர், மகா காளேஸ்வர், மகா காளி, காலத்தை கணிக்கக்கூடிய கால பைரவர், செவ்வாதோஷத்தை போக்கக்கூடிய மங்கள்நாத், கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாடசாலை, 12 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய கும்பமேளா இங்க ஓடிக்கிட்டு இருக்கிற சிப்ரா நதிக்கரையில ராம்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடைபெறுது. இந்த மாதிரி அத்தனை ஆன்மீகத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு ஊர் தான் உஜ்ஜைன். இங்க இருக்கும் போதே சிவபெருமானுடைய ஆதிக்கத்தை அப்படி உணர முடியுது. அதோட உஜ்ஜயினி மாகாளி தான் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்க இருக்கிற கால பைரவர் கோயில் தான் உலகத்துக்கே மத்தியமான பகுதி. அதனாலதான் இந்த ஸ்டேட்டை மத்திய பிரதேஷ் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க இருக்கிற கால பைரவர் கோயிலை வச்சுதான் நம்மளுடைய பஞ்சாங்கம், நாள்கள் எல்லாமே கணிக்கப்படுது. இந்த மத்திய பிரதேஷ் யாத்திரைக்கு பொங்கல் ஹாலிடேஸ்ல போயிடணும் அப்படின்ட்டு ஒரு 6 மாசமா முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். காலமும் சூழலும் நமக்கு ஒத்துழைக்கவே இல்லை. சடனா பொங்கலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் போறோம் அப்படிங்கிறது உறுதியானுச்சு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா மகாதேவ போய் பார்க்க போறோம் அப்படின்னு ஆனந்தமா கிளம்பினோம். மகாகாலேஸ்வர பக்கத்துல போய் தரிசனம் பண்றதுக்காக லோக்கல்ல இருக்கிற டிராவல் பார்ட்னர்ஸ் ஒரு பண்டாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்க போன டைம்ல இன்னொரு VVIPs வந்திருந்தனால பண்டா வந்து எங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாரு. வெயிட் பண்ணோம். அந்த டைம்ல கோயில சுத்தி இருக்கிற காரிடார்ல போய் சுத்தி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். சிவபெருமான், நீ அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துல சாமி பார்த்துட்டு நீ தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த VVIPயை வர வச்ச மாதிரியும் போய் அந்த காரிடார்ல ஃபுல்லா சுத்தி பார்த்தா அத வார்த்தைகளால நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம சனாதனத்துக்கு ஏத்த அத்தனை விஷயங்களும், நம்ம ஹிந்து தர்மங்களுக்கு ஏத்த அத்தனை விஷயங்களும் மகாகாலேஸ்வர் கோயில சுத்தி சிலை வடிவுல அமைக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு 1000 லட்சம் கோடி கண்கள் வேணும் அதை பாக்குறதுக்கு. அத்தனை ரம்யம், அத்தனை அழகு. காரிடார்ல ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்து வெயிட் பண்ணோம். அவர் சொன்ன இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னமுமே அவர் வரவே இல்லை. அந்த VVIPs ஏதோ ஸ்பெஷல் பூஜை ரெடி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதனால அவர் எங்களை கூப்பிட வரவே இல்லை. வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்ப லோக்கல்ல இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெளியில இருக்கிற மத்த கோயில், கால் பைரவர் கோவில், மத்த கோயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துருவோம், ஈவினிங் வந்து இங்க தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு மகாகாலேஸ்வரை பார்க்காம போறது எனக்கு மனசுக்கு ஏத்துக்கவே இல்லை. அதனால நானே என்ன பண்ணேன், இங்க இருக்கிற ஏதாவது ஒரு கியூ இருக்கும்ல, டிக்கெட் எப்படினாலும் நம்ம பண்டாக்கு காசு கொடுக்க தான் போறோம், அதை நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டு கியூல போய் உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துட்டு நாங்க கியூல போனோம். எல்லாமே ஏதோ அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஒரு பண்டா கூட போயிருந்தோம்னா பேக் கேட் மூலமா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்திருப்போம். இந்த டிக்கெட் எடுத்துட்டு உள்ள கியூல போனனால கோயில் உள்ள உள் பிரகாரத்தை ஃபுல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. எந்த வழியில நார்மல் கியூ வருது, எதுல VIPs வராங்க எல்லாமே புரிஞ்சுக்க முடிஞ்சு. உள்ள போய் ஃபுல்லா அந்த கோயிலை ஃபுல்லா சுத்திட்டு உள்ள போனா மகாகாலேஸ்வர போய் தரிசனம் பண்ணும் போது அந்த ஒரு நொடி, அந்த ஒரு வினாடி, இதுக்காக தானே இத்தனை அலைச்சல், இதுக்காக தானே இத்தனை போராட்டம், ஒரு நிமிஷம் எந்த ஒரு வார்த்தைகளும் இல்ல, சிவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பு, இதெல்லாம் வந்து நேர்ல உணர்ந்தா மட்டும்தான் அது புரியும். சிவபெருமான் அலங்காரம் இல்லாம இருந்தாரு. ஒரு 10 செகண்ட் கொடுக்குறாங்க தரிசனம் பண்றதுக்கு. பார்த்துட்டு கிரௌட் ஒன்றும் நாங்க போனப்ப அந்த அளவுக்கு இல்ல. தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்மளுக்கு அது எப்பயுமே ஒரு தெய்வத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது நம்ம அந்த வைப் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும்ல. என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்படியே சிவபெருமான உள்வாங்கி அங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வெளியில வந்தோம். வெளியில வந்துட்டு அடுத்து மகா காளிய தரிசனம் பண்றதுக்காக போயிருந்தோம். இங்க இருந்து இந்த யாத்திரைக்கு போகும்போதே மகா காளிய போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆனந்தத்துலதான் போனோம். அங்க போகும்போதே இங்க மதுரையில இருக்கிற மடப்புரம் காளிக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அங்க போய் எலுமிச்சம்பழ மாலை அங்கேயும் சாத்துறாங்க மகா காளிக்கு. ஒரு எலுமிச்சம்பழ மாலை வாங்கிட்டு உள்ள போனோம். கரெக்டா நாங்க போகும்போது அங்க ஆரத்திக்கான ஏற்பாடு ஆயிட்டு இருந்தது. உள்ள போய் ஒரு நிமிஷம் 2 செகண்ட்லயே ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரே கிரௌடு, எல்லா மக்கள், அங்க இருந்த மக்கள் எல்லாம் அங்க வந்து உள்ள நின்னுட்டாங்க. அம்பாலை வந்து சரியா பார்க்க முடியல. ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தேன். அம்பாலோட ஒரு கண் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அம்பாலை சரியா பார்க்க முடியல. ஆனா ஆரத்தி நடந்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு தூரம் வந்து ஆரத்தி நம்மளால முழுசா பார்க்க முடியலையே, ஓரமா நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா அப்படியே மனமுருகி அம்பாலை வேண்டிட்டே, காளியை வேண்டிட்டே இருந்தேன். அங்க இருந்த ஒரு அம்மாக்கு வந்து அங்க வந்து அருள் வந்துருச்சு. நார்மலா நம்ம சாதாரண மக்களுக்கே அருள் வந்துரும் அவங்க அடிக்கிற அந்த மேல தாளத்துக்கு.
அருள் வந்தோடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து நவுந்து ஓடிட்டாங்க. நமக்கு அந்த பயம், நம்ம ஊர்ல எல்லாம் அது நிறைய பார்த்தாச்சு. அவங்க கூட பக்கத்துல அந்த அருள் வந்தவங்க கூடயே போய் நின்னுட்டு, அம்பால நான் மட்டும் அங்க முன்னாடி நின்னு தரிசனம் பண்ணேன், நீ அங்க இருந்து என்ன பார்க்க தானே ஆசையா வந்த, ஏன் ஓரமா நிக்கிற, வந்து முன்னாடி நின்னு என்ன பாருடி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த காளிய முன்னாடி நின்னு யாருமே இல்ல, நம்மளை சுத்தி எல்லாருமே பின்னாடி தள்ளி போயிட்டாங்க. கண் குளிர கண்ல ஆனந்த கண்ணீர் வழிய வழிய நின்று அம்மால தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அங்க நாங்க உணர்ந்த அந்த உணர்ச்சிய வார்த்தைகளால சொல்லவே முடியாது. உஜ்ஜைன் மா காளிய தரிசனம் பண்ணிட்டு மன நிறைவோட உஜ்ஜைனை விட்டு கிளம்பணும். கிளம்பும் போது திரும்பவும் போய் மகாகாளேஸ்வர பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. திரும்பவும் போனோம். நைட்டு ஒரு 8:30 மணிக்கு மேல திரும்பவும் போனோம். கிரௌடு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. உள்ள போனா எனக்கு வந்து இங்க இருந்து மகாகாளேஸ்வர அந்த மீசையெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, அந்த சுரூபத்துல பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன். காலையில போகும்போது வெறும் லிங்கம் வடிவுல தான் பார்த்தோம். மறுபடியும் நைட்டு போகும்போது மகாகாளேஸ்வர் முழு அலங்காரத்தோட மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருந்தாரு. வந்த பர்பஸ் அவர் அந்த ரூபத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அவரையும் தரிசனம் பண்ணிட்டு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வடநாடு யாத்திரைக்கு போகும்போது, காசிக்கு போகும்போது வணக்கம் சொல்லும் போதே மகாதேவ் அப்படின்னு தான் வணக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க உஜ்ஜைன்லயுமே வணக்கம் சொல்லும் போது ஜெய் ஸ்ரீ மகால் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வைபே வேற லெவல். நீங்க எல்லாரும் வரணும். நம்ம மாகங்கா டூரிசத்துல அடுத்த உஜ்ஜைன் யாத்திரை பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க யாருக்காவது எங்க கூட கை கோர்த்து இந்த யாத்திரையில கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்தா மாகங்கா டூரிசம் நம்பரை கால் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ மகாகால்.